கால பூஜை சரி இருக்கிற வாழ்க்கையில மாடல் லைஃப்ல நம்ம 6 கால பூஜை செய்யல. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கோயில், அந்த ஒரு நாள் கோயில் அதை போயிட்டு சேவை செய்ய மாட்டேன். திருவிழா காலங்களில் போய் சிவனுக்கு சேவை செய்ய மாட்டேன். நீ போயிட்டு 5 வேளை டெய்லி தொழுவு போறியா? இங்க வந்து மத மாற்றம் மலையக்காரன் கிடையாது. நான் சொல்றேங்க, இங்க மலையக்காரர்கள் இங்க மத மாற்றணும் மத வெறியோட கிடையாது. அவனுக்கு வந்து ஈவ இருக்கு. அவன் நேரமா என்கிட்ட நல்லா பழகணும், நான் நல்லா பழகுவேன், அவ்வளவுதான். அவன் அந்த மாதிரி. ஆனா இங்க வந்து புதுசா போது ஒரு விளக்கமாறு, அதுதான் வீட்டு அப்படியே அதிகமா கூட்டம். எனக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சு, எனக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சு பாத்துக்க கூட எல்லாத்தையும் மாத்துறானுங்க. என்கிட்ட உட்காந்து பேசினான் அந்த சாக்கியர் நாய்க்கு இந்த வினோட் சம்பி பேச முடியாது. அவனுக்கு என்ன பேக்கப்? இப்ப நான் சொல்றேங்க, அவனுக்கு பேக்கப் அரசாங்கம் இருக்கு, மத சார்பு கொண்ட என்ஜிஓஸ் இருக்கு. எனக்கு எந்த பேக்கப் இல்ல. நான் லிங்கேஸ்வர மணியம் சிவனோட மட்டும்தான் வருவேன். எனக்கு அந்த தைரியம் இருக்கு. சிவன் பெயரை சொல்லி ஒரு திருநூறை தூக்கி போட்டு நான் முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு அது காரணம் சனாதன தர்மம். ஆனா ஏன் இது மக்களுக்கு போய் சேரலன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா உண்மையான செய்தி இல்ல. தமிழ் சினிமால இனிமேல நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். மலேசியா ஃபுல்லா எல்லாருமே தமிழ் சினிமால இறைவனை அசிங்கப்படுத்தியோ இல்ல இந்து சமயத்தை அசிங்கப்படுத்தியோ இல்ல தவறான விஷயத்தை போட்டாங்கன்னா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கணும். மலேசியா இந்து சங்கம் பாத்துக்கணும், பார்த்து நம்ம சவுண்ட் கொடுக்க முடியாது. மெஜாரிட்டி ஏன் நீங்க ஒரு இஸ்லாம தப்பா பேசுறீங்கன்னா உங்களால முடியலன்னா எல்லா என்ஜிஓ ஒண்ணு சேருவான். தனிப்பட்ட ஒருத்தன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. அவங்க மலேசியா இந்து சங்கம் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் அங்க போய் கேட்கறது என்னங்க, மலேசியா இந்து சங்கம் பேசவே மாட்டேது, மனித இந்து மாமன்றம் பேசவே மாட்டேதுன்னு. இந்துவாக நீ என்ன செய்தாய்? தனிப்பட்ட மனிதனா நீ என்ன செய்தாய்? நீ போய் ரிப்போர்ட் பண்ணு. நான் ஒரு வாட்டி அப்படிதான் வேதமூர்த்தியை பார்த்து ஒருத்தன் பரையாமூர்த்தின்னு தான் ஒன் டே போயிட்டு ரிப்போர்ட் பண்ண. அவனை கேரள இருந்து எனக்கு கால் வருது, நீ ரிப்போர்ட் பண்ணி. எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஒரு மந்திரி பொறுப்போட இருந்தப்ப ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் ஆன்சர் பண்ண வேண்டி இருந்தது. நான் ஒத்தாள் செய்யும் பொழுது ஏன் எல்லாரும் செஞ்ச முடியாது? இது வந்து Facebookல பாக்குறவங்களுக்கு சேர்த்து தான். ஒருத்தன் அசிங்கப்படுத்தி பேசிட்டானா அவனுக்கு என்னன்னா, நான் சொல்லிட்டேன், நீ எப்படி சண்டை போடுறேன்னு பார்ப்போம். அதுவே ஒரு பிள்ளை சட்ட கோடு நெஞ்சு தெரியுமா ஒரு டிக்டாக் செஞ்சுன்னா அதை 10 பேர் ஷேர் பண்ணி கேட்டு விடுறான். அது ஒரு தடவை ஷேர் பண்ணிக்க இவன் 10 பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தன் வந்து நம்ம சமுதாயத்தை அசிங்கப்படுத்த ஏன் நம்ம பேச மாட்டோம்? ஆலயங்களும் முன் வரணும், நாங்க முன் வருவோம், நாங்க தயாரா இருக்கோம். இவன் வருவான் அவன் வரலாம், நான் பயன் பண்ண மாட்டேங்க, நான் வருவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சிவன் தூக்கிட்டு வந்து டிவி முன்னுக்கு நிப்பாட்டி இவன் மூஞ்சி எல்லாரும் பாருங்களான்னு சொல்லிட்டான். இன்னைக்கு இந்த புகழை நான் என் சிவனுக்கு அடிபணிந்து நான் செய்வேன். என்னோட செய்தியை நான் சிவனுக்கு கொண்டு சேர்ப்பேன். இனிமேல வந்து இந்து தர்மத்தையோ இல்ல சனாதன தர்மத்தையோ அசிங்கப்படுத்தினானா ரிப்போர்ட் பண்றோம் எல்லாருமே. அவன் தூங்க கூடாது, அவன் விடிய ஓகே, அவன் தூங்க கூடாது. இன்னைக்கு வந்து இந்திரா காந்தி கேஸ் வந்து அருண் தவசாமி எடுத்திருக்காரு, இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு பயப்படுறானுங்க. இந்திரா காந்தினா நாட்டுக்காரனுக்கு தெரியுதுன்னா காரணம் என்ன? தொடர்ந்து கொடுக்கிற எதிர்ப்பு. ஒரு தடவை குத்தி உடஞ்சுன்னா அது போய் செவுரு கிடையாது, அது பிளே ஓட்டு. செவருனா ஒரு 10 தடவை குத்தணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து 10 தடவை குத்தணுமா செவரு இடியும். அப்ப சனாதன தர்மன்ற வரப்போ ஒன்னா இருக்கணும். அந்த நேரத்தில் இன்னொன்னு புரிஞ்சுங்க, மத்த எண்ணத்துக்காரன் நம்ம கிட்ட கொடுக்கிற ஒரே கீ என்ன தெரியுங்களா? அதாவது இந்த புதுசா போன விளக்கம் பாருங்க, ஜாதி. ஓப்பனா சொல்றீங்க, இன்னைக்கு மதம் மாறிய பல பேர் வந்து கீழ் ஜாதின்னு சொல்லப்பட்டவங்க அடையாளத்தை மறைப்பதற்காகவே மதம் மாறி இருக்காங்க. இது வந்து இடையில நான் ஒரு இன்டர்வியூ பண்ணப்ப அவர் சொன்னார் என்கிட்ட, இதுதாங்க இப்படிதாங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தாங்க வறுமை செல்வம் உனக்கு இந்த மாடு தரேன் ஆடு தரேன். இவர் சொன்னார முத ஆடு தரேன் மாடு தரேன் வீடு தரேன்னா புதுசா வர உனக்கே அவ்வளவு கொடுக்குறானா ஆல்ரெடி மெம்பர்ஷிப்ல இருக்கிறவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்ம இன்சூரன்ஸ் என்னங்க சொல்றான், 5 வருஷம் வச்சிருந்தா பிரீமியர் இவ்வளவு கட்டு, 1 வருஷம் வச்சிருந்தா பிரீமியர் உனக்கு இவ்வளவுதான்றான். நேத்து வரைக்கும் இந்த மதத்துல இருந்த சனாதானத்துல இருந்தவன் திடீர்னு பேரை மாத்திட்டு அங்க போயிட்டு உனக்கு வீடு தரானா? ஏற்கனவே இருந்தான பிறப்பால் இருக்கான ஒரு இஸ்லாமா ஒரு கிறிஸ்டினா, அவனுக்கு எங்க கிடைக்கல? இன்னைக்கு மலேசியாவில் அதிகமான ஏழை யாருன்னா மலைக்காரன். ஆமா, விலைக்கிறது அதிகம், நம்ம கிடையாது. நம்ம எங்கேயாவது வண்டியில் தசை பொழைச்சிக்கிறோம், அவன் தான் கஷ்டப்படுறான். ஏங்க அவனுக்கு கொடுக்காத கவர்மெண்ட் உனக்கு மதம் மரணா கொடுக்கணும்? ஏன்? இதை வந்து பயன்படுத்துறது இந்த வறுமையை. ஏன்னா வறுமை வந்து மதம், பசி வந்து மதம் அறியாது. சாமி இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. நீங்க முக்கா போனாலும் சாமியை பார்க்க போறதில்ல, சபரிமலைக்கு போனாலும் சாமியை பார்க்கறதில்ல. அங்க வந்து சாமி அப்புறம் வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்க போறது கிடையாது. இது ஒரு நம்பிக்கை. அருண் இவரு பத்ம